ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன எங்கே வந்திருக்கோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம ட்ரீ ஹவுஸ் கட்டி நம்ம எக்ஸ்ப்ளோரண்ட் சேனல் வந்து போட்டிருப்போம். அந்த சேனல் பார்த்திங்கன்னா கீழே லிங்க் தரையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் கட்டி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே பார்த்திங்கன்னா 24 hours சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த 20 hours சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு வந்திருந்தோம். எனக்கு முன்னாடி இருப்பாரு இங்கே வந்திருந்தோம். அங்கே போது பார்த்திங்கன்னா ஸ்டெப்லாம் கட்டாமல் சும்மா மேலே மட்டும் வீடு மட்டும் கட்டிட்டு நாங்கள் போயிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப்பு கட்டி நாங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா அதை போட்டு ஒரு மாதம் இருக்குங்களா? ஒரு மாதம் தாண்டிடுச்சு. வேலை பார்த்திங்கன்னா படுத்துக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கோம். படுத்துட்டு ஓடிச்சுட்டு கீழே போயிருவேன். இல்லை, அந்தளவுக்குலாம் செய்யலை. பாருங்க, நீட்டாக படுத்துருக்கீங்க பாருங்க. ஆளாரு அந்தளவுக்குலாம் கட்டலடா. இதை மட்டும் பர்மனெண்ட்டாக கட்டணும்னு வச்சுக்கங்களே, வேறு லெவலில் இருக்குது மக்களே. பாருங்க எப்படி படுத்துருக்கீங்க பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கேருந்து வியூ பண்ண பாருங்களா, இங்கேருந்து பாருங்க. அந்த எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க வீடியோ. போய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக மீடியமாக கட்டியிருக்கோம். ஓரளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்கும். இது நல்லா கட்டியிருக்கலாம், மழை வர மாதிரி இருக்குது வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறோம். நல்லா சூப்பராகவே தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா படுத்துக்கலாம், ஊர்லலாம் நல்லா 2 பேர் தங்கலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் வரலையா? இல்லை, நான் இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா காலில் லைட்டாக வந்து அடிபட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா அதோட நிப்பாட்டிட்டேன். இல்லைனா கூட அதில் அப்படியே வந்துடலாம். லைட்டாக சூப்பர் மாப்பிள்ள தாங்குதுடா உண்மையிலே. ஆமாம், நல்லா தான் கட்டியிருக்கீங்க, ஒன்றும் பயப்படாதுண்ணா. சூப்பராக இருக்கும். அப்படியே இப்படி படுத்துக்கிறேன், இங்கேருந்து படுக்கிறதுக்கு தான் மாப்பிள்ள சூப்பராக இருக்குது. இங்கே வேறு லெவலில் இருக்கு. ஆமாப்பா, அருமையாக நல்லா தான் தாங்க. அவ்வளோதுக்கெலாம் லூஸ்லாம் கட்டலை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த வீடியோக்காண்டி. அதனால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்களை கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன மாப்பிள்ள? ஆமாம், ஓகே, ரைட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரீ ஹவுஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி 24 hours சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து விட்டுட்டு போனோம்ல, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம ட்ரீ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சு. ரெனோவேஷன் ஒர்க் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணிவிட்டு நம்ம தங்குற மாதிரி நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போயிடும். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம வந்து படி வந்து மேலே வந்து நம்ம போகிறதுக்கு படி வைக்கல, நம்ம சும்மா தான் ஏறி போனோம். இன்றைக்கி என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து நம்ம படி வந்து செட் பண்ண போகிறோம். படி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலையை வந்து அப்புறம் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து கலந்து இந்த புதிலே வச்சிருமா படியே இந்த இருக்குல்ல, இதே கட்டிட்டோம். கம்பை வட்டி கட்டிட்டோம்னா இந்த மாதிரி மட்டையை வச்சு நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படின்னா வந்து நம்ம வீட்டில் கூட ஏணி கிடக்கு, அதில் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோது போல் பண்ணிக்கலாம் வாங்க. நண்பர்களே, படி வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பு அறுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நம்ம கரெக்டாக அந்த 1 அடி 1 அடி வச்சு நம்ம கரெக்டாக அறுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவை எத்தனை படி வேணுமோ அத்தனை கம்பு அறுத்துட்டு நம்ம கரெக்டாக ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், கட் பண்ணி பையன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்பு வந்து வெட்டியாச்சு. படிக்கு வந்து நம்ம மரத்தில் வந்து வச்சு நம்ம வந்து கட்டிக்க போகிறோம். அதுக்காக வெட்டி அந்த இடத்துல வெட்டி டைட்டை வெட்டி அதில் வெட்டிட்டு வாங்க. வாங்கிட்டியா? டைட்டாக அப்படி இல்லை. இப்போ என்ன குறுக்க போடணும். தாங்குமா? இதெல்லாம் தாங்க. இப்போ ஏறி நின்று காமிக்கிற மாதிரி. சரி, நீ நிற்கிறனா தெரியவனே. பையன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஸ்ட்ராங் கட்டுறோமோ அதை கட்டிக்கிறோம். நாங்கள் கால் வைக்கிறோம்லாம் உடச்சிக்கிட்டு வேலைக்கு போகுது. அவருங்க போக கயிறை குறைச்சிக்கிறேன். பையன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டெப்பு கட்டியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே அரைங்க கட்டாங்க. அப்படி அடுத்த கம்ப கொடுங்கப்பா.
பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படி கட்டி மேலே வந்தாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த போட்டு 2 இருக்குல்ல, அந்த குறுக்களையும் கம்பு வச்சுட்டு கரெக்டாக ஒரு வீடு செட்டப்பில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் போட்டிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் வேறு மாதிரி வரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குது, அதுக்காக ஒரு சப்போர்ட்டை வந்து ஏற்றிக்குவோம். பொருளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மேலே ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு, மட்டத்தெல்லாம் போட்டோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு பிடிங்க கொண்ட, அதனால் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வைக்க போகிறோம். ஒரு கவ மாதிரி வச்சு இந்த கீழே வந்து இழுத்து கட்ட போகிறோம். நம்ம வந்து முன்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மட்டும் தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, ஒரு சப்போர்ட் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏரி ரொம்ப கூட இருக்கனால அதுக்கு நேரம் ஒரு சப்போர்ட் வச்சு கீழே இறக்க போகிறோம். தோண்டி வச்சாச்சு. பாருங்க, கீழே கம்பளை வச்சு கட்டியாச்சு, படியெலாம் கட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து நம்ம கரெக்டாக மட்டத்தை பார்க்கணுமா, இந்த வாரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல மேலே பார்க்குற மட்டத்தை பார்த்துட்டு இருந்தாரு. ரொம்ப ஆட்டம் வரா, ரொம்ப ஆட்டம் வரா. கரெக்டாக ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்படியே வச்சு கட்டிவிடு. ஓகே மக்களே, ஏற்கனவே நம்ம செஞ்சது வந்து வீடு சின்னமாக இருந்திருக்கும். இந்த வாட்டி ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் பிளான் ஒன்று போட்டிருக்கோம் ரெனோவேஷனோட சேர்த்து. அதனால் வீடு இன்றைக்கி எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா நான் இதில் ஒரு 2-3 பேர் தங்குற மாதிரி. சரி ஓகே, நம்ம அதை கட்டுவோம். ஆனால் எவ்வளோ ரிஸ்க்குன்னு பார்த்துக்குங்க, கட்டுவோம். இருடா என்னத்தை இருக்குற ஓகே சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம எந்த அளவு கட்டியிருக்கான் அப்படிங்கிற. அன்றைக்கி வந்து இப்படி கூட மாதிரி கட்டியிருந்தோம்ல, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி கட்டியிருக்கான். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே இருங்க, இந்த ஊனு கம்பு இங்கே அந்த இடத்துல சென்டரில் ஊனு கம்பு வச்சு இப்படி வச்சு பாருங்க. இந்த மேலே வந்து பானா டைப்பில் போட்டிருக்கோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கூட ஷேப்பில் வச்சோம்ல, இன்றைக்கி வந்து பார்க்க கூட ஷேப்பில் வருமா, பானா ஷேப்பில். இது மேலே தார் வாய் போட்டுருவோம் அப்படி. மேலே கூட ஷேப் வருமா, இதுக்கு மேலே திருப்பி ஒரு எள்ளு வரும், முக்கோணம் வரும். முக்கோணமா? அந்த முக்கோணம் அதுக்கு மேலே தார்பாய் இல்லையே, அதெல்லாம் இருக்கிற தார்பாய் போதும். ஒரு மாதம் தாண்டிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகலை. சரி இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. சரி வாங்க காமிக்கிறேன், அந்த பழைய வீடியோ கஷ்டத்தையும் காமிக்கிறேன். இப்போவும் பாருங்கள், கட்டினா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து கட்டணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்லாம் அப்படி இருக்கு பாருங்க, ஸ்டெப்ஸ். என்ன பண்ணுறது, திரும்ப பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியாமல் போகுது. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் கட்டினோம்ல ஸ்டெப்பாச்சு, அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் வந்து வீடியோ கட்டலாம், அந்த வீடியோ வந்து திரும்பவும் போடலாமா என்னங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது மாதிரி பண்ணுவோம்.